வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகின பிறகு அதில் முந்திரி ஒரு 10 முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க. முழு முந்திரியை போட வேண்டாம். இதை வந்து நல்லா பொன்னிறமான பிறகு பவுலில் எடுத்து போட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 10 திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்த பிறகு அதை வந்து எடுத்துருங்க. அடுத்தது தேங்காயை வறுக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பொன்னிறமான பிறகு இதையும் எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தேங்காய் நல்லா வறுத்த பிறகு அதையும் எடுத்து ஒரு பவுலில் கொட்டிடுங்க. அடுத்தது ரவை வறுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்போதான் வந்து ரவை நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடியில் இருக்கிற ரவை மட்டும் தீஞ்ச மாதிரி ஆகிடும். ரவையோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இது கூடவே 5 ஏலக்காயை சேர்த்து பவுடர் பண்ணிடலாம். இப்போது அரைச்ச சர்க்கரையும் முந்திரி திராட்சை தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே சேர்த்து எடுத்து வச்சுருங்க. ரவை வந்து நல்லா பவுடர் பண்ணுறோன்ற அவசியம் இல்லை. மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச சர்க்கரை முந்திரி திராட்சை தேங்காய் இதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பால் நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த ரவையில் கலந்து விட்டுக்கோங்க. பால் ஊற்றும் போது ரொம்ப நிறைய ஊற்றிடாதீங்க, கரெக்டாக 2 கரண்டி ஊற்றிடுங்க. நிறையா ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொலகொலப்பாக போயிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கே வராது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா கெட்டியாயிரும். இப்போ வந்து கையில் ஒரு 2 சொட்டு நெய் விட்டு உருண்டை பண்ணி எடுத்து வச்சிடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ரஃபாக இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து இன்னொரு டைம் உருண்டை பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.